அத்திமரப்பட்டி முள்ளக்காடு வடிகால் வாய்க்காலில் தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்தார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன். தூத்துக்குடி மாநகராட்சி அருகில் உள்ள முள்ளக்காடு ஊராட்சியில் முள்ளக்காடு முத்தையாபுரம் அத்திமரப்பட்டி சுற்றுவட்டார விவசாயிகளையும் குடியிருப்பு பகுதி மக்களையும் வரும் மழைக்காலத்திற்கு முன் எச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அனைவரையும் காப்பாற்ற அதிரடி நடவடிக்கை எடுத்து வருவதை விவசாய பெருமக்கள் பாராட்டினார்கள். போர்க்கால நடவடிக்கையாக உடனடியாக செய்ய உத்தரவிட்டுள்ள வேலைகள் அத்திமரப்பட்டி முள்ளக்காடு வடிகால் வாய்க்காலில் விவசாய வடிகால் தண்ணீர் முழுமையாக வடிவதற்கு வாய்க்காலுக்குள் தவறுதலாக பதிக்கப்பட்ட குண்டு கற்களை அப்புறப்படுத்தி தண்ணீர் வடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கும் மேட்டு பகுதிகளை உடனடியாக தோண்டி தண்ணீர் சீராக வடியும்படி ஏற்பாடு செய்யப்பட திட்டமிட்டிருக்கிறார்கள். கடந்த 2023 வருடம் உப்பார் ஓடையில் உடைத்து அடைத்த 24 இடங்களும் மண் இறுகி தாழ்ந்து மீண்டும் உடைக்கும் நிலையில் இருப்பதால் அனைத்து அடைத்த பகுதிகளையும் பழைய கரை உயரத்திற்கு உயர்த்தி எக்காரணம் கொண்டும் உப்பாறு ஓடை கரை உடைக்காதவாறு நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டுகிறார்கள் விவசாய பெருமக்கள். இந்த நிகழ்வில் திமுக மாநகர செயலாளர் ஆனந்த சேகரன், வடக்கு மாவட்ட திமுக பிரமுகர் ஜீவன் ஜேக்கப், தூத்துக்குடி ஸ்பிக் முழு நேர இயக்குனர் இ பாலு, ஸ்பிக் மக்கள் தொடர்பு அலுவலர் மணிகண்டன், தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல தலைவர் பால குருசாமி, முள்ளக்காடு முத்தையாபுரம் அத்திமரப்பட்டி விவசாயிகள் சங்க துணைத் தலைவர் என் திருமால், செயலாளர் ரகுபதி என்ற சின்னராஜா, நிர்வாகி தி தானியல், ஒருங்கிணைப்பாளர் அத்திமரப்பட்டி கவிஞர் ஜோதிமணி, முள்ளக்காடு ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கோபி நிர்மல் மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா ஜெகஜீவன். 난 구름 위를 날고 있어. 아래엔 간혹 도시가 보이곤 해. 그 도시에는 또 다른 내가 하늘에 떠가는 비행기를 올려다보고 있겠지. 난 하늘을 보고 또 다른 나는 아래를 쳐다보고 있겠지. 묘한 짜릿함 그 속에 머물다 보면 어느새 제주행 비행 신비한 세계로 나를 이끌고 거짓말처럼 하늘을 날며 어느새 제주 바다가